இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்என் கார்ஸில் இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க ஒரு ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக் 2010 மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வெறும் 41,000 கிலோமீட்டர் மட்டுமே ஒரு தெளிவான வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியை பொறுத்தவரையும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி வாங்கின டேட்லேருந்து இன்னைக்கு தேதி வரையும், அதாவது ஒரு 1 மந்த் பிஃபோர் வரையும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் கிலோமீட்டர் ரீடிங்குமே கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. கம்பெனி ரெக்கார்டு என் கையிலேயே இருக்குது. இந்த வண்டி வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு கையிலேயே கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN04AF 3619ங்க. வண்டியோட கலர்லாம் பாருங்கள், கிரே கலரில் இருக்குது. வண்டியோட பாடி லைன் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்கும். சின்ன சின்ன மைல்டு ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்கே தவிர வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டுமே 90%, ரியர் ரெண்டுமே 50-60% கண்டிஷனில் இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரையும் சொல்லணும்னா ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க. இந்த வண்டியில் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், அலாய் வீலு, ஏர் பேக்கு, ABS பிரேக்கிங் சிஸ்டம், வால்யூம் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லேயே வந்துடும். எல்லா ஆப்ஷன்ஸுமே கொண்ட இந்த வண்டி இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான கண்டிஷனோட லோ கிலோமீட்ரு ஒரு மட்டுமே ஓடின ஒரு தெளிவான வண்டி இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்குறதுக்கு இருக்கோம். இப்போ வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம், பூட் ஸ்பேஸ் பார்ப்போம், இன்ஜினோட குவாலிட்டி, சவுண்டு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய அப்டேட் கொடுக்குறதுக்கு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அப்டேட்டு எங்கள் சேனலில் வர்றதுக்கு இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க பாப்போம். டோர் பேட் சைடு பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரருக்கான சுவிச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் 41,831 கிலோமீட்டருங்க. தெளிவான கிலோமீட்ரு, ஒரிஜினல் கிலோமீட்ரு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர் பேக் வந்துடுது உங்களுக்கு. மியூசிக் சிஸ்டம் பாருங்கள், சூப்பரான ஒரு கண்டிஷனில் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏசி வந்துடுது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடுது. அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கோ பேசஞ்சருக்கு ஒரு ஏர் பேக் வந்துடுது. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், தெளிவாக நீட்டாக அந்த ஒரிஜினல் சீட் கவர் கம்பெனிலேருந்து வரக்கூடிய அதே சீட் கவர் தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ரியர் சீட்டுமே பாருங்கள் ரொம்பவே குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ப்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தூக்கி விட்டோன்னா நம்ம 3 பேர் தாராளமாக ஃப்ரீயாக உட்காந்துக்க முடியும். இந்த வண்டியை பொறுத்தவரையும் லெக் ஸ்பேஸுமே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், நல்லா இருக்குது. மேலே அப்பன்சருமே பாருங்கள், தெளிவாக தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துருவோம். இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள். பூட்டை பொறுத்தவரையும் ஹோண்டா சிட்டியில் நம்ம ஆல்ரெடி காட்டியிருப்போம். நிறைய வண்டியில் பெரிய ஸ்பேசஸ் வந்துடும். இந்த அளவுக்கு வேறு எந்த வண்டிலையுமே செடான் டைப்பில் வராது, அந்த அளவுக்கு பெரிய ஸ்பேசஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி பாருங்கள், அன்யூஸ்டு கண்டிஷன், யூஸே பண்ணல. அந்த மேலே இருக்கக்கூடிய நூல்லாமே அப்படியே இருக்குது. ஒரு தெளிவான கண்டிஷனில் பக்காவான குவாலிட்டியோட இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு குவாலிட்டி, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். வாங்க பார்ப்போம். இந்த வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்ஜினோட சவுண்டு குவாலிட்டி எல்லாமே நம்ம பார்த்துடலாம். வண்டியோட இன்ஜின் பாருங்கள், ரன் ஆகிட்டு இருக்கு, சூப்பராக தெளிவாக இருக்குது. சீல்டு இன்ஜின் தான், கம்பெனி மெயின்டெனன்ஸு, சீல்டு இன்ஜினு, எங்கேயுமே ஆயில் லீக்கு, டேமேஜ், எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எதுவுமே கிடையாது. வண்டியோட ஆப்ராம் சைடு பாருங்கள், தெளிவாக இருக்கும். ABS பம்ப் எல்லாமே, ABS பிரேக்கிங்க்கான அந்த பம்ப் எல்லாமே வந்துடுது. எல்லாமே ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்கும் இந்த வண்டியை பொறுத்தவரையும். இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு அந்த மைக்கை பக்கத்தில் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது இன்ஜினோட சவுண்டு. நம்ம இந்த மைக்கு மட்டும் வச்சு எடுத்தது இல்லாமல் நம்ம டைரெக்டாக ஃபோனை வச்சுமே நம்ம கேமரா வச்சு டைரக்ட் வாய்ஸ், அதாவது இதில் நாய்ஸ் கண்ட்ரோல் ஆனில் இருக்கிறதுனால இன்ஜினோட சவுண்ட் அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ண மாட்டாங்க ஒரு சில நேரங்களில். அதனால டைரெக்டாக நம்ம ஃபோனை வச்சும் இதோட இன்ஜின் சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி லாஸ்ட்டில் வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணி காட்டுறேன். இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். 2010 மாடல் 2வது ஓனர் கண்டிஷனில் ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக், வெறும் 41,000 கிலோமீட்டர், ஜென்யூன் கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 3,55,000 ரூபா. இந்த 3,55,000 ரூபா ஃபிக்ஸடானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னால் முடிஞ்ச வரையும் சின்னதாக குறைச்சி இந்த வண்டியை கொடுத்துடலாம். இந்த வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, பவர் விண்டோ வந்துடுது,
மியூசிக் சிஸ்டம் வந்துடுது, அலாய் வீல், ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இது எல்லாமே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வால்யூம் அட்ஜஸ்டபுள் கண்ட்ரோல், சேனல் சேஞ்ச் பண்ணுற அந்த அட்ஜஸ்டபுள் எல்லாமே ஸ்டேரிங்லேயே வந்துடும். எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடுது. இது எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த வண்டியில் வந்துடுது. ஒரு டாப் அண்ட் மாடல் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி வண்டியை ஓட்டி பாருங்கள். வண்டி மனசுக்கு திருப்தியாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் எடுங்க. ரொம்பவே குவாலிட்டியான வண்டி மட்டும்தான் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த வண்டி உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகணும்னு எங்கள் எம்என் கார் சார்பாக நாங்கள் விரும்புகிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்கானப்பா.